வணக்கம். இது டிஜிட்டல் டிகோட் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் பேசுபொருள் கட்சியா தேர்தலா, காங்கிரசின் கணக்கு என்ன செய்ய போகிறது திமுக, இந்த கருப்பொருளில் பேச இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் மற்றும் அருண் குணசேகரன் இணைய உள்ளார். கோட்டீஸ்வரன் இங்கே இருக்கிறார். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னால ஒரு காட்சி தொகுப்பை பார்த்துட்டு தொடரலாம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன எங்களுக்கு வழிகாட்டுதல் கடந்த 17ஆம் தேதி சொல்லுச்சு? யாரும் பொது வெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவே நான் கிடையாது, கருத்தெல்லாம் சொல்லுவோம். கிளியரா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கார். இப்போ ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்கேயை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், அவ்வளவுதான். பொது வெளியில பேசுறதுக்கு என்ன இருக்கு? இவ்வளவு காலம் பேசாம இப்ப தேர்தல் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பேசணும்? பேசுவதை அவாய்ட் பண்ணணும். நம்முடைய போராட்டம் காங்கிரஸ்காரனுக்கு மரியாதைக்கான போராட்டம். நாங்க வேற எதையும் கேட்கல, கமிஷன் கேட்கல, கவுன்சிலர் சொன்னாங்கல்ல கமிஷன் கேட்கல, நாங்க ரோடு கான்ட்ராக்ட் கேட்கல. எனக்கு பேச தெரியும், நான் என்ன ஒன்னாலும் உங்க முன்னாடி பேசினா அதுக்கு எதுக்கு கூட்டணி? அதுக்கு என்ன முறை? அது என்ன ஜனநாயகம்? நாங்க எங்களை பொறுத்த மட்டும் நேர்மையா இருந்து இருக்க சோறு இருக்கா, சோறு இருந்தா சாப்பிட போறோம், இல்லன்னா ரைட்டு கட்சி சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். நாங்க ஒரு பிரியாணி வேணும், அடுத்த வீட்டை அடிச்சு பறிக்கணும், அடுத்த வீட்டுல ஏதாச்சும் ஒன்னத்தை கழகத்தை உருவாக்கி அவன் வீட்டை இது அந்த பழக்கத்துக்கெல்லாம் நாங்க போனதே கிடையாது காங்கிரஸ்காரர். இன்னைக்கு அது விஷயமா தான் கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு பேச போறோம், ஆலோசனை செய்வோம். ஜனநாயகத்துக்கு முரணாக, அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலுக்கு முரணாக யார் நடந்தாலும் தவறு தான். காங்கிரஸ்காரர்களுக்கு இப்படி பேசிய தளபதி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது திமுக தலைமை மிக மிக பெரிய வருத்தத்தை தரும். தொகுதி பங்கீட்டுக்கான குழு அமைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. திமுக தரப்புல தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இப்ப திரும்பவும் கூட்டணியில பங்கு வேணும், எங்களுக்கு உரிய மரியாதை வேணும் அப்படின்றாங்க. காங்கிரஸோட இந்த தொடர் வாதங்கள் அல்லது இந்த தொடர் சலசலப்பை ஏற்படுத்துற அந்த நோக்கத்தோட பின்னணி என்ன இருக்கும்? காங்கிரஸ் கட்சிக்கு பின்னணி இருக்கா, இல்லை காங்கிரஸ்ல ஒரு சிலர்களுக்கு பின்னணி இருக்கா அப்படின்றது பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, ராகுல் காந்தி அவர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குதோ அப்படின்ற ஐயமும் அதில் கூட வருது. மூன்றாவது இதில் ரொம்ப முக்கியமானது என்ன நம்ம பார்க்கணும்னா, இது என்ன விதமான தாக்குதலை ஏற்படுத்தும் தேர்தல். அப்போ ஃபஸ்ட்டு காங்கிரஸில் இப்போ செல்வ பெருந்தகையினுடைய பேச்சு தன்மை என்பது வேறு பொருள் இருக்குது. இவர்களெல்லாம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆளுமை தமிழகத்தில் என்பது ஐயா சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்திருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருந்தார். அப்புறம் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார். அது போன்ற தலைவர்கள்லாம் இது மாதிரி ஒரு விமர்சன பேச்சையோ இல்லை ஒரு சர்ச்சையோ எதுவும் பேசவில்லை. அவங்க சொல்கிறது சீக்கிரமாக பேசி முடிக்கணும், விரைவாக நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பேசுகிறாங்க. பட் ஐயா மாணிக்கம் தாக்கூர் பேசுறதுக்கோ இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவதற்கோ பார்த்திங்கன்னா அந்த துணி என்பது அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்களா அல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. பாஜகவை விட ரொம்ப கூர்மையான ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. அதாவது நாங்கள் ஊரடிச்சு ஒலையில போட மாட்டோம், நாங்கள் ஊழல் பண்ணுறதுக்கோ அதுக்கோ இதுக்கெல்லாம் இல்லை அப்படின்றாரு. ஆனால் பேரை சொல்லலை. இல்லை, அதெல்லாம் யாரை சொல்கிறாரு? அது திமுகவை தான் சொல்லுங்க. இப்போ கடைசியாக திமுகவுக்கும் அவருக்கும் தான் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி ஒரு வாதம் சொல்கிறாரு அப்படின்னா எங்களுக்கு மரியாதை வேணும்னா என்ன அர்த்தம்னா அப்போ மரியாதை இல்லை. அப்போ நீங்கள் எங்களை விமர்சனம் பண்ணால் அதே வார்த்தையில் நாங்கள் திருப்பி பேசுவோம் அப்படின்னா திருப்பி அடிப்போனே சொல்கிறாருன்னா அப்போ கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் இல்லை நயினார் நாகேந்திரன் என்ன பேசுவாங்களோ அதை பேசுகிறாங்க. இல்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களோ இல்லை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு திமுகவை சாடுறாங்களோ விமர்சனம் பண்ணுறாங்களோ அதை விட ஒரு படி மேலே போய். ஏன் அப்படின்னா அது எதிர்கட்சி எதிரி கட்சி. பட் இது கூட்டணி கட்சி இந்த மாதிரி பேசுவது, அதுவும் தேர்தலுக்கு ஒரு 45 நாள் இருக்குது, இன்னும் 50 நாள் தான் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி பேசுறது அது நான் எப்படி பார்த்தா ஒன்று அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், இல்லை அவர் பேச்சை கேட்டுட்டு கூட்டணி விட்டு வெளியில் போகணும். இது ரெண்டுமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக ஸ்ட்ரெயிட் ஃபைட்டு, 40 நாளாக இந்த சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ 40 நாள் ஆயும் நீங்கள் இதுக்கு முற்றுப்புள்ளிகள். இதோட மூலம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துலேயே ஆரம்பிச்சிச்சு. டிசம்பர்லேயே திமுக தலைமையில் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க, கொண்டாங்க. டிசம்பர் 3ஆம் தேதி குழு அமைக்கிறாங்க. அதுல இருந்தே பிரச்சனை தொடங்குது. அப்போ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி
உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-90 நாள் ஆகிப்போச்சு. இந்த மாதமே முடிய போகுது. ஒரு 3 மாதமாக ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் தேர்தல் நேரத்தில் அதை வந்து சரி செய்யாமல் இல்ல அதுதான் கேள்வியாவும் சந்தேகத்தை எழுப்புறதும் அந்த இடம் தான். இப்ப காங்கிரஸ் விரும்பியே இதை அனுமதிக்குதா? காங்கிரஸ் தலைமை இது விரும்பி தான் அனுமதிக்குது. இதுக்கு வந்து இந்த சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் பேசினாங்க. இந்த பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்கு ஒரு சுமூக முடிவு எட்டணும்னு சொல்லிட்டு தான் அவங்க டெல்லிக்கு போனாங்க. ஆனால் போய் பேசினாங்க, போதிய அளவுக்கு தீர்வு கிடைக்கலன்றது தான் அரசியல் செய்தி முதல்ல. இரண்டாவது, இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு முன்னணி ஊடகத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சரே வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு. என்ன கருத்து சொல்கிறாருன்னா, தமிழகத்துக்கு கூட்டணி ஆட்சின்றது ஒத்து வராது, அது நடைமுறையில் சாத்தியம் இல்லைன்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். முற்றுப்புள்ளி வச்ச உடனே அந்த முற்றுப்புள்ளியில் அப்படியே கொஞ்சம் கமாவை போட்டு கண்டினியூ பண்ணி உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உடனே ரியாக்ட் பண்ணுறாருன்னா, இப்போது இது மாதிரி கடந்த காலத்தில் ஒரு சில சர்ச்சைகள் அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சியால் வந்தபொழுது கடும் எதிர்வினையாகி கடைசியில் அது கூட்டணியை முறிவை நோக்கி பார்த்தது யதார்த்தமாக நம்ம பார்த்தோம். பாராளுமன்ற தேர்தலை அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பேசுகிறாரு, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அண்ணாமலை அவர்கள் எங்கள் கட்சியை பற்றி, எங்கள் பொதுச் செயலாளரை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி போய் கூட்டணி முறிவாச்சு. ஆனால் இங்கே வந்து கூட்டணி முறிவு ஆகுன்ற அந்த இடத்துக்கு வந்து நான் போகலை. பட் ஆனால் இது வந்து கூட்டணியை பலவீனப்படுத்துது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். மூன்றாவது, இது எந்த விதமான தாக்குதலை ஏற்படுத்தினா, ஆல்ரெடி எதிர்கட்சி குழுவில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுக குறிப்பாக வந்து பாருங்கள், காங்கிரஸ் கட்சினையும் கூட்டணியும் திமுக கூட்டணியும் வந்து கலகலத்து போச்சு, அங்கே வந்து ஒற்றுமை இல்லை, அங்கே வந்து கோஷ்டி பூசல் ஆட்சி அதிகாரத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, யார் பங்கு பிரிக்கிறது பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் அதிமுகவில் எதிர்வினை ஆற்றுறாங்க. அதேமாதிரி திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் அஃபீசுல்லா அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு முந்தானத்து. அதாவது மாணிக்கம் தாக்கூர் போட்டவுடனே ஒரு ட்வீட் போடுறாரு. என்னன்னா, மரியாதை ஓகே, எந்த மரியாதை? காதலுக்கு மரியாதையா, முதல் மரியாதையா, இல்லை ஊர் மரியாதையா, இல்லை வட்டார மரியாதை, எந்த மரியாதைன்னு போட்டோன்னே கீழே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள், இளம் தலைமுறைகள் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணி எள்ளி நகையாடுறாங்க. இது வந்து விஜய் படம், அது வந்து ஐயா சிவாஜி படம் அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டல் கீழ்வெட்டுக்கு அளவுக்கு அது போகுது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கூட்டணி அப்படின்னு வரும்போது இது நடைமுறை கிடையாது. ஏன்னா திமுகவை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி பேசும்போது திமுக இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு அதை சகிப்பாங்க? கூட்டணி தர்மம் அப்படின்றது மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நாகரிகம் இருக்கும், அதை கையாளுறதுக்கு ஒரு பக்குவம் இருக்கும். பட் தொண்டர்களுக்கு வந்து இது நல்ல செய்தி கிடையாது. 5000 ரூபா பணம் போட்டு அதனால வந்து ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பலன் கிடைக்கும் மக்களுக்கு. அந்த பலன் தேர்தலில் நமக்கு உதவி வரும்னு நினைக்கும் போது இது மாதிரி நிறைய தேர்தலில் போட்டு தோற்று போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போடுறீங்க, விளக்கத்தோட எடுத்துக்காட்டோட போடுறீங்க. அதிமுக கூட அப்படி ஒரு ட்வீட்டு போடலை. அதிமுக ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ, பாரதிய ஜனதா கட்சி இதை விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சி இதை விமர்சனம் பண்ணுது. அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில், இந்திய கூட்டணியில் இரண்டாவது பெரிய கட்சி காங்கிரஸ். வேற யாருன்னா வம்பிழுக்கிறாங்க, இல்லை கூட்டணியில் ஒரு சர்ச்சைன்னா காங்கிரஸ் என்ன பண்ணணும்? கடந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? ஐயா வாழப்பாடி ராமமூர்த்தி காலத்துலலாம், இல்லை ஐயா ஜி.கே. மூப்பனார் ஒரு பஞ்சாயத்தாவது பிரச்சனையாகுதுன்னா அவங்க முன்னு அதை சமாதானம் பண்ணி விட்டு திமுக கிட்ட பேசுறதோ, இல்லை காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்த்த ஒரு காங்கிரஸ் கட்சியெல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அதை எடுக்கிறாங்க அப்படின்னா தேர்தலில் அது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பின்னடைவு, திமுக கூட்டணிக்கும் அது வெற்றி வாய்ப்பையே வந்து கேள்விக்குறியாக்கிவிடும். ரைட். அரவிந்த் குணசேகர் நம்மோடு இணைந்திருக்கார், அவற்றையும் பேசிடலாம். இப்போ முதலமைச்சர் கூட்டணி ஆட்சி தமிழகத்திற்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துட்டார். கொடுத்த பிறகும் கூட அவர் சொன்ன மாதிரி இமீடியட்டாக மாணிக் தாக்கூர் ரியாக்ட் பண்ணுறாரு. இவங்களோட தொடர்ச்சியான இந்த ரியாக்ஷனை எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி ஒத்து வராது, எந்த விதத்திலையும் அது வந்து ஏற்புடையதாக இருக்காது என்பதை தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் மிகவும் தெளிவாகவே தெரிவித்திருக்கிறார். இதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில்தான் காங்கிரஸ்ல ஒரு சில நிர்வாகிகள் பேசி வருவதாக தெரிகிறது. நமக்கு கிடைத்த தகவலின்படி இதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியை திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி சந்திக்கும் போது இந்த திமுகவின் நிலைப்பாட்டை மிகவும் தெளிவாக தெரிவித்திருப்பதாகத்தான் நமக்கு தகவல் கிடைத்திருந்தது. அதனை காங்கிரஸ் தலைமையும் ஏற்றுக்கொண்டிருந்ததாக தான் அப்போது தகவல் வெளியாகி இருந்தது. அதனை தொடர்ந்தும் அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை கர்கேவும் அதே போல ராகுல் காந்தி இருவரும் சந்தித்த போதும் கூட்டணி தொடர்பான எந்த ஒரு கருத்துக்களையும் பொதுவெளியில் வெளியிடக்கூடாது என்பதை காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கு காங்கிரஸ் தலைமை மிகவும் தெளிவாக தெரிவித்திருந்தது. அதனை தொடர்ந்தும் ஒரு சில நிர்வாகிகள் கூட்டணி தொடர்பான ஒரு சில கருத்துக்களை வெளியிடும் போது இது காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு உட்பட்டு இந்த தகவலை வெளியிடுகிறார்களா இல்லை என்ற கேள்விதான் எழுந்திருந்தது. அதுக்கு இன்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பிறந்தை பதிலளிக்கும் போது
காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலிடமிருந்து இது போன்ற எந்த ஒரு சிக்னலும் வரல, எந்த ஒரு கருத்தும் இல்லாமல் இந்த தலைவர்கள் நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அவர்கள் இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாகத்தான் நான் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் கர்கேவை சந்தித்து ஆலோசனை நடத்த சென்றிருப்பதாக தான் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த சந்திப்பின் போது தற்போது நடைபெற்று வரும் கர்கே மற்றும் செல்வ பெருந்தகை இந்த இருவருக்குமான சந்திப்பின் முடிவில் தான் அடுத்த கட்ட நகர்வு, இந்த கூட்டணி எவ்வாறு தொடரும் என்று நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு கிடைத்துள்ள தகவலை பொறுத்தவரை திமுக இந்த விவகாரத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். தற்போது ஒரு சுமூகமாக நடைபெற்று வந்த இந்த கூட்டணியில் இவ்வளவு பெரிய சலசலப்பு ஏற்பட்டதற்கான காரணம் காங்கிரஸில் உள்ள ஒரு சில நிர்வாகிகள் இது போன்ற ஒரு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்ததுதான். எனவே அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் திமுக தலைமை காங்கிரஸ் தலைமையிடம் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. எனவே தற்போது கர்கே மற்றும் செல்வ பெருந்தகை இருவருக்குமான இடையிலான இந்த சந்திப்பின் முடிவில் தான் அடுத்த கட்ட நகர்வுகள், இந்த கூட்டணி நடக்குமா, இந்த கூட்டணி சுமூகமாக தொடருமா, அல்லது இந்த கூட்டணி எதை நோக்கி செல்கிறது என்பது தொடர்பான பதில் அந்த சந்திப்பின் இறுதியில் தான் தெளிவரும். ரைட். இப்ப இந்த சலசலப்புக்கு ஒரு வகையில திமுகவும் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இப்போ மதுரையில தளபதி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதுலதான் இவர் மாணிக் தாகூர் ரொம்ப உண்டாயி திரும்ப அதை சொல்லிட்டே இருக்காரு. இப்ப நம்ம இந்த எண்டில் சொல்றோம் இல்லையா, இவங்க பர்டிகுலர் ஆட்கள் இவங்க மேல காங்கிரஸ் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்கிற அதே நேரத்துல திமுக அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? அது நடக்கல இல்லையா? அதான் காங்கிரஸ் நிர்வாகிகளோட குற்றச்சாட்டு அதான் இருக்கு. காங்கிரஸ் நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் தொடர்பாக தனிப்பட்ட முறையில் எங்கள் மீது விமர்சனம் முன்வைத்த அந்த நபர்கள் மீது திமுக ஏன் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற கருத்தை காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்வைக்கிறார்கள். அதுக்கு திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட பதில் என்னன்னா, இது ஆரம்பிச்சது திமுக நிர்வாகிகள் ஆரம்பிக்கவில்லை, காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி முன்வைத்த கருத்தை தொடர்ந்துதான் அதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் ஒவ்வொரு தலைவர்களும் பதிலை முன்வைத்து வந்திருக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி என்பது பிரவீன் சக்கரவர்த்தி என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடாக இருக்கிறது. என்னுடைய நினைவு சரியா இருந்தா திமுக மாவட்ட செயலாளர் தளபதியின் கருத்துக்கு பிறகு திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி ஒரு ட்வீட் ஒரு கருத்தை ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு ட்வீட்டை முன்வைத்திருந்தார். அதாவது கூட்டணி தொடர்பாக இந்த தலைவர் பொதுவெளியில் பேசக்கூடாது ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதே போல தலைவர் திமுக தலைமை தான் அந்த முடிவை எடுக்கும் என அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு திமுக நிர்வாகிகள் எந்த கருத்தையும் முன்வைக்கவில்லை. ஆனால் காங்கிரஸ் நிர்வாகிகள் தான் தொடர்ந்து இந்த கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே இந்த கூட்டணி இதற்கு மேல் சுமூகமாக தொடருமா என்ற பெரும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதற்கு காரணம் இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இது போல எதிர்மறை கருத்துக்களை தெரிவித்ததன் காரணமாக தான் 2017 தொடர்ந்த அந்த கூட்டணி 2016 தொடர்ந்த கூட்டணி தற்போது இந்த நிலையை எட்டியிருப்பதாக தெரிகிறது. இது ஒரு மேக் ஆர் பிரேக் சிச்சுவேஷன். அதாவது திமுகவை பொறுத்தவரை திமுக தலைவர் முதலமைச்சருக்கு எதிராக இது போன்ற கருத்துக்களை காங்கிரஸ் ஒரு சில நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் பேச்சுவார்த்தையோட அடுத்த கட்டத்திற்கே நாங்கள் நகரப்போவதில்லை என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடாக இருப்பதாக தான் நமக்கு தகவல் தெரிவிக்கிறது. திமுகவுடைய எந்த நிர்வாகிகளும் காங்கிரஸ் தலைமையோ ராகுல் காந்தியோ அல்ல காங்கிரஸ் தலைமையை எந்த இடத்திலும் பொதுவெளியில் விமர்சிக்கவில்லை. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி திமுக தலைமையை விமர்சித்திருக்கிறார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது திமுகவின் நிலைப்பாடாக இருக்கிறது. இல்ல, இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம், KS அழகிரி, முன்னாள் MP விஸ்வநாதன், இப்படி ஒரு பெரிய பட்டியலே அவங்க நிர்வாகிகள் கூட்டணி ஆட்சி வேணுன்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க. கட்சியோட தலைமை பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க வேணாம் இது சம்மந்தமாக அப்படின்னு சொன்ன பிறகு மற்ற எல்லாருமே ஆல்மோஸ்ட் யாரும் எதுவும் பேசலை. அப்படி இருக்கும்போது மாணிக்கம் தாக்கூர் மட்டும் தொடர்ச்சியாக, பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் தொடர்ச்சியாக அதை பற்றி பேசுறதுக்கு என்ன காரணம்? பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன காரணம் என்பது அனைவருக்கும் அது தெரிந்ததா. அதாவது மயிலாடுதுறை தொகுதியில் பிரவீன் சக்கரவர்த்தி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட வேண்டும் என மிகவும் தயார் நிலையில் இருந்தார். ஆனால் அரசியல் காரணங்களை முன்வைத்து திமுக அந்த இடத்தை பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒதுக்குவதில் திமுகவுக்கு சற்று தயக்கம் இருந்தது. காங்கிரஸ் தலைமையும் அதனை ஏற்றுக்கொண்டது. இல்லை, அந்த சீட் அவருக்கு வேண்டாம், மயிலாடுதுறையில் பிரவீன் சக்கரவர்த்தியை நிறுத்த வேண்டும் என்பது திமுகவின் நிலைப்பாடாக இருந்தது. காங்கிரஸ் தலைமையும் ஏற்றுக்கொண்டுதான் அவருக்கு அந்த இடத்தை ஒதுக்கவில்லை. அதனால்தான் அவருக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு சீட் கிடைக்கவில்லை. எனவே பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்தவரை நம்ம ஓப்பனாவே இதை பேசலாமே. பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்தவரை திமுக கூட்டணி தொடர்ந்தால் அவர் எந்த காலகட்டத்திலும் தமிழகத்தில் போட்டியிட முடியாது. சோ தமிழகத்தை தாண்டி அவர்னால் வேறு எந்த மாநிலத்திலும் போட்டியிட்டு அவர் லோக்சபா MP ஆக முடியாது. ராஜ்யசபா MP ஆவதற்கான தற்போது காங்கிரஸ் சூழல் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. எனவே திமுக கூட்டணி தொடர்ந்தால் அவர் என்றைக்குமே
மாநிலங்களவை உறுப்பினரோ மக்களவை உறுப்பினரோ ஆவதற்கான வாய்ப்பில்லை. எனவே அது ஒரு பர்சனல் ரீசனாக கூட இருக்கலாம் என்பதுதான் திமுக தலைவர்களின் கருத்தாக இருக்கிறது. அந்த தகவலை தான் அவர்கள் நமக்கும் தெரிவித்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து பேசுறதுக்கு என்ன காரணம்? இது இவருக்கு ஒரு காரணம் இருக்கு சொல்றாரு. மாணிக்கம் தாக்கூர் இப்ப எம்பியா இருக்காரு. அவர் நேற்றைய பேட்டியில சொல்றாரு, நான் இனிமேல் கண்டெஸ்ட் பண்ண போறதில்லை, நிக்க போறதில்லை அப்படின்னு சொல்றாரு. அது வேற. இவர் தொடர்ச்சியாக இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்கு அல்லது இங்க உள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? 3 காரணங்கள் பேசப்படலாம். ஒன்று வந்து ராகுல் காந்தியோட ஆதரவு அவருக்கு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு தலைவரோட ஆதரவு இல்லைன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு பேச முடியாது. பேசிட்டு அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, நீங்க வந்து இப்போ சஸ்பெண்ட் ஆகலை, நீங்கள் சும்மா பேச்சுக்கு தான் வந்து கூட கூட்டணியில் இருக்கீங்கன்றீங்க. ஆனால் பாராளுமன்றத்தை வந்து காங்கிரஸ்காரங்களும் ஒரு சிபிஎம் எம்பியை தான் சஸ்பெண்ட் ஆனாங்க. 7 உறுப்பினர் பிளஸ் ஒரு சிபிஎம் மொத்தம் 8 உறுப்பினர். இதுல இருந்து பார்க்கும்போது நீங்க இல்ல அதோட தொடர்ச்சியா இன்னொரு விஷயம் சொல்றேன், அதையும் கேட்கணும்னு நினைச்சேன். அவர் வந்து நாங்க தான் நேரடியா பாஜகவை விமர்சனம் பண்றோம், அதுல நாங்க தான் தில்லா அதை ஃபேஸ் பண்றோம், திமுக வந்து திமுக அவர் குறிப்பிடல, இருந்தாலும் அவர் சொன்னது வந்து ஆர்எஸ்எஸ் ஓட கைக்கூலி அப்படின்றத இன்டைரக்டா அவர் கன்வே பண்றாரு. சலாம் போட்டு போறாங்க, மறைமுகமா வணக்கம் போட்டு போறாங்க, போய் பின்னாடி பேசுறீங்க, அமைதியா இருக்கிறீங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ இது கருத்து எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுத்தி வளைச்சு பேசுறதை விட இந்த பிரச்சனைக்கு பாதி காரணம் ராகுல் காந்தி. இன்னொன்னு புள்ளியார் சொல்லி பாத்தீங்கன்னா, மாணிக்கம் தாக்கூரோ இல்ல பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்ல, திமுக தீய சக்தி, அது வந்து இந்த தமிழகத்துல இருந்து அந்த ஆட்சி இருக்கக்கூடாது, அகற்றப்படணுன்றது விஜய் அவர்களோட தாவேக தலைவர் விஜயோட தொடர் முழக்கமா இருக்குது. அது அவர் அந்த கட்சியை வந்து அதை வைத்து தான் அவர் கட்டமைக்கிறார், திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு. திமுக தீய சக்தின்னு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ராகுல் காந்திக்கு வந்து விஜய் கிட்ட பேசுகிறார். அந்த செய்தி வந்து வருது, ஆனால் அந்த செய்தி யாரும் மறுப்பு சொல்லலை, அப்படி ஒன்று நடக்கலைன்னு அதை உறுதி செய்யலை. ராகுல் காந்தியும் ஆமாம் நான் பேசணும்னு சொல்லலை, விஜயும் வந்து நான் பேசணும் இல்லை பேசலைன்னு சொல்லலை. அப்போ தேசிய ஊடகத்தில் செய்தி வருது, செய்தித்தாளில் செய்தி வந்தது போதும் யாரும் மறுக்கலை. அப்போது அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து அது ஒரு கோவத்தை உருவாக்கும். அப்போ ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாருன்னா, நாங்கள் பண்ணுறது பண்ணுவோம், நீங்கள் வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்போம், அதிகாரத்தில் பங்கு கேட்போம், கொடுத்தா கொடுங்க இல்லைனா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிலரை வந்து தூண்டி விட்டுருக்காரோ அப்படின்ற அந்த முதல் கேள்வி ஒன்று. ஏன்னா நம்ம பத்திரிகையாளராக எல்லாரையும் தான் சந்தேகப்படும். அப்போது ஒரு முதலமைச்சரே சொல்லுறதுக்கப்புறமும் அந்த விஷயம் புகையுது அப்படின்னா அது பிரச்சனை. இரண்டாவது, கிட்டத்தட்ட ஊழல் தொனியில் வந்து நாங்கள் வந்து எதையும் சம்பாதிக்கணும், எதையும் பங்கு வேணும்லாம் கேட்கல, உங்களை மாதிரிலாம் நாங்கள் இல்லை அப்படின்றார். இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக இல்லை, இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் தமிழகத்தில் இருக்குது திமுக. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக திமுகவை தான் அட்டாக் பண்ணுறாரு. அதோட கூட கடைசியாக என்ன சொல்கிறேன், மரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போது மாணிக்கம் தாக்கூர் என்னென்னா, அவருக்கு 3வது காரணம் பார்த்தா கேசி வேணுகோபால் பழக்கம், பிரவீன் சக்கரவர்த்தி ஃப்ரெண்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ராகுல் காந்திக்கிட்டே இருக்கிற ஒரு டீம் என்ன நினைக்குதுன்னா, இந்த தாவேக்காவோட போனால் கட்சியை வந்து நம்ம பலப்படுத்தலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னு அவங்க ஒரு எண்ணம். இன்னொன்று, திமுக கூட நம்ம போனால் திமுகவில் நமக்கு, அதாவது நாங்கள் 3 பேருக்கு, இப்போ கேசி வேணுகோபாலுக்கு விஜய் வந்தால் கேரளாவில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது. பாண்டிச்சேரியில் வந்து காங்கிரஸ் கட்சியும் தாவேக்காவும் வருதா, அங்கே வந்து தனியாக திமுக அல்லாமல் செயல்படலாம். அப்போ நமக்கு மொத்தமாக வந்து கூட்டி கழிச்சு பார்ப்போம், ஒரு 3 மாநிலத்தில் நம்ம எதனா வந்து ஒன்று பண்ணலாம், புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், கட்சியை பலப்படுத்தலாம் அப்படின்னு கூட அவங்க போய் சொல்லியிருப்பாங்க. பட் அது கட்சி பலமாக போதா இல்லை பலவீனமாக போதான்றது தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும். அப்போ அந்த ஒரு முன் நடவடிக்கையை வந்து எடுத்து வைக்கிறாங்க. இதில் இப்போது மாணிக்கம் தாக்கூர் மூலமா ஒரு கூட்டணி உருவாகுது தாவேக்காவோட அப்படின்னா, அப்போ அந்த கூட்டணிக்கு கதாநாயகனாக வந்து மாணிக்கம் தாக்கூர் தான் இருப்பார். இப்போ செல்வ பெருந்தகை தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தை அது மாதிரி விஷயங்கள் நடக்குது தமிழகத்தில். அப்போ மாணிக்கம் தாக்கூர் ஒரு சில விஷயத்தை முன்னெடுத்து கூட்டணி வந்து உடையிறதோ இல்லை தாவேக்காவோட கூட்டணி போதுன்னா, அன்னைக்கு யார் 2 பேர் தாவேக்காவில் அதிகமாக பேசப்படுவாங்க, இல்லை விஜய் யார் அங்கீகரிப்பார்னா 2 பேர் அங்கீகரிப்பார். ஒன்று வந்து ஐயா திரு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு வியூக வகுப்பாளராக அவர் வந்து ஒரு முக்கியத்துவம், ஏன்னா அவர் கடைசி ஃபஸ்ட்டில் அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அடுத்த முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா மாணிக்கம் தாக்கூர். அதனால் இந்த 2 பேருக்கு தாவேக்கா கூட போனால் நமக்கு வந்து பர்சனலாக லாபம் கிடைக்கும் அப்படின்றதுனால கூட இந்த கருத்து சொல்லலாம். இல்லை ஐயா மாணிக்கம் தாக்கூருக்கு வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி சவுண்டு கிவுண்டு விட்டு இந்த மாதிரிலாம் ஒரு 4 விஷயம் பேசினா தான் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள்கிட்ட நம்ம நீரோட்டமாக இருக்க முடியும், நம்மளை ஒரு அடுத்த ஆளுமையாக பார்ப்பாங்க, நம்மளை வந்து மேபி டிஎன்சிசி ஃப்யூச்சருக்கு வந்து செல்வ பெருந்தகை இல்லைன்னா அந்த இடத்துக்கு கரெக்டான ஆள் வந்து சசிகாந்த் செந்திலோ இல்லை மற்றவங்களை விடவோ மாணிக்கம் தாக்கூர் போட்டால் தான் கட்சி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு கூட தலைமைக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு கூட ஒரு முயற்சி எடுக்கிறாருன்றது தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு வியூகங்கள் அடிப்படையில், சந்தேகத்தின் அடிப்படையில் நான் எழுப்பின்ற கேள்விகள். இது வந்து இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் தெரியும். மற்றபடி பார்த்திங்கன்னா இவ்வளவு பேச்சை பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டணி வந்து ஒத்துமையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து அடிப்படையில் வந்து கண்டிப்பாக கீழே வந்து திமுக தொண்டர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் அது வந்து ஒரு மன சோர்வை கொடுக்கும். இவ்வளோ பேச்சை பேசிட்டு நீங்கள் சீட்டும் வாங்கிட்டு போகிறீங்க, அவங்க திமுக காரங்க கீழே இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, உதயசூரியன் நிற்க வேண்டியது, சூரியனில் யாருன்னா நின்றுந்தா
நமக்கு வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு செலவு பண்ணுவாங்க, நாளைக்கு பின்னே எதனா கட்சிக்காரனுக்கு தேவைன்னா போய் கேட்கலாம். காங்கிரஸ்காரர் நாங்கள் எம்எல்ஏ ஆகி நம்ம யார்கிட்ட போய் நம்ம கோரிக்கை வைக்க போகிறோம், நம்ம யார்கிட்ட போய் மனு வாங்கி கொடுக்க போகிறோம், நம்ம யாருக்கு சிபாரிசு கொடுக்க போகிறோம், அந்த கோவம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ஜாஸ்தியாகும். பல வருடங்களாக திமுகவில் இருக்கக்கூடியவங்க என்ன கருத்து வைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு இதே வேலை, எப்போ பார்த்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைப்போம், நாங்கள் பூத்து வேலை பார்ப்போம், நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம், நாங்கள் செலவு பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். ஆனால் இவங்க போய் மேலிடத்துல டெல்லியில் சொல்லி அந்த சீட்டை வாங்கி போயிட்டு எங்கள் உழைப்பில் இவங்க எம்எல்ஏ ஆகிட்டு எங்கள் கட்சி அங்கே வளராமல் போகுது. இப்போ கட்சியை இப்போ நம்ம தலைப்பு ஒட்டி பேசினா கட்சியாக தேர்தலான்னு பார்க்கும்போது என் காங்கிரஸ் கட்சி தான் கட்சியா? இப்போ நீங்கள் சீட்டு வாங்கி போன இடத்துலலாம் வந்து இப்போ 10 இடத்துல எம்பி ஆனீங்க, இல்லை அந்த இடத்துலலாம் வந்து திமுக காரங்களுக்கு எம்பி ஆகணும்னு ஆசை இருக்காதா? உள்ளாட்சியில் நிறைய இடத்துல வந்து கவுன்சிலர் சீட்லாம் வாங்கியிருக்கீங்க, அந்த இடத்துல திமுக காரங்களுக்கு கவுன்சிலர் சீட் கிடைக்கிற அந்த வாய்ப்பு போகுது தானே? இல்ல 67க்கு பிறகு இவங்க ஆட்சியிலே இல்ல அப்படின்றதுனால திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்ட் சார், அது கரெக்டான பார்வை. கட்சியை பலப்படுத்தினாதான் ஆட்சிக்கு வர முடியும். தேர்தலில் பங்கு பெற்றுட்டு கூட்டணியில் அங்கீகாரம் வாங்கிட்டு நீங்கள் அரசபையில் வந்துட்டு பங்கு பெற்றாலாம் கட்சி வளர முடியாது. கட்சின்றது எதிரில் இருக்கும் பொழுதோ மக்கள் சார்ந்த பிரச்சனையை பேசுகிற விஷயம். கூட்டணியில் பங்கு அப்படின்றது இல்லை ஆட்சியில் அதிகாரன்றது இன்னைக்கு சமகால அரசியலில் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் தான் அது பங்கு. யாரும் வந்து இங்கே சர்வீஸ் பண்ணுறதுலாம் நான் என்ன கேட்குறேன்னா, சரி சர்வீஸ் பண்ணணும் காங்கிரஸ் சார். அவங்கள்ட்ட ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, யாரு காங்கிரஸ் தரப்புல இப்போ பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றதுல வந்து யார் வலுவா இருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வலுவா இருக்கு. அதுக்கு பிறகு லெஃப்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க, விசிகா இருக்காங்க, விசிகா லெஃப்ட் பார்ட்டிஸ்னு இப்படி ஒரு ஆர்டர் இருக்கு. இதுக்கு பிறகுதான் காங்கிரஸ் வராங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க எப்படி முன்னேறி முத இடத்துக்கு வர்றது? இப்ப சென்ட்ரலா இப்ப நீங்க அதிமுக அல்லது திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்றது வந்து பிஜேபி எதிர்ப்பு. இப்ப கடந்த ஒரு 3-4 தேர்தல்கள்ல திமுக பாஜக எதிர்ப்பை முன் வச்சு தான் எலெக்ஷனை சந்திச்சுட்டு வராங்க. ஸோ அப்போ அதோட பலன்களை இவங்க அறுவடை பண்ணும்போது இவங்களுக்கு அதுக்கான அங்கீகாரமோ மரியாதையோ ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு தானே அவங்க கேள்வி கேட்குறாங்க. தேசிய அளவில் இன்னைக்கு திமுகவுக்கு காங்கிரஸால் ஒரு சில நெருக்கடி இருக்குது. நீங்கள் வந்து கூட்டணி எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, தமிழகத்தில் நாங்கள் வளர்றோன்னு சொல்லும்போது நீட்டு தேர்வால் இன்னி வரையிலும் திமுகவுக்கு சர்ச்சை. ஒரே கையெழுத்தில் நீட்டை நாங்கள் மாற்றிடுவோன்னு அந்த நீட்டை கொண்டாந்தது யார்? காங்கிரஸ் கட்சி. அதே மாதிரி கட்சித்தீவு பிரச்சனை தாரவாத்து கொடுத்தது எந்த ஆட்சி காலத்தில்? காங்கிரஸ் திமுக ஆட்சி தான். இன்னி வரையிலும் ஒவ்வொரு சட்டமன்றத்துலையும் மீனவர் பிரச்சனை பேசும்போது அது எதிரொலிக்குது. அதுக்கு வந்து பிரச்சனை வந்து காங்கிரஸ் கட்சி. சரி, காவேரி போன்ற பிரச்சனையில் காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? தண்ணி தமிழ்நாட்டுக்கு அப்படியே திறந்து விட்டிங்களா? அப்போது தேசிய கட்சி கூட கூட்டணி வைக்கும்போது இந்த இடையூறுகள்லாம் வருது. இதே இடையூறுகள் அதிமுகவுக்கும் பொருந்தும். பாஜக கூட கூட்டணி வைக்கும்போது ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க 3 மொழி கொள்கைன்னுவாங்க, இவங்க 2 மொழி கொள்கைன்னுவாங்க. இவங்க வந்து தேர்தலுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தமிழகத்துக்கு நிதி அதெல்லாம் வழங்கணும் அப்படின்போது 2 கட்சியும் ஒன்றாவாங்க, அதிமுகவும் திமுகவும். அதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அப்போது ஒரு சில ப்ராப்ளம். நீட்டு தேர்வு அதே மாதிரி பிஜேபி தான் அந்த நீட்டை வந்து இன்றைக்கி காங்கிரஸ் கொண்டு வந்தது, பிஜேபி அதை நடைமுறைப்படுத்துது. அப்போ அதுலேயுமே வந்து அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அப்போ இந்த தேசிய கட்சிகளோட போகும்போது திராவிட கட்சிகளும் சிதைகிறது, சின்னாபின்னமாகுது. அதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்டில் முக்கியத்துவம். இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அதிக அளவு இந்தியா பூரா பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க. அப்போ இந்த டேட்டாவை எடுத்து திமுக கேள்வி கேட்குறாங்கன்னா, எங்கள் கட்சி ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ நாங்கள் இருந்தபோது எங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போயிட்டு மற்ற கட்சியில் சேரதில்லை, குறிப்பாக பாஜகவில் போய் சேரதில்லை. ஆனால் உங்கள் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள், ஆல் இண்டியா லெவலில் எந்த தேர்தல் எடுத்தாலும் சமீபமாக தோல்வி. அப்போ நீங்கள் ஒருவேளை தமிழகத்திலே அதிகமான சீட்டு வாங்கி நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா, அந்த இடத்துல அதிமுக அதிகமான சீட்டு இல்லை, பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக சீட்டு வெற்றி பெறுதுன்னா அவங்க ஆட்சியை 2016 அதான் நடந்தது. 2016 அதான் நடந்தது. இப்போ லாஸ்ட் நடந்த பீகார் எலெக்ஷனில் அதான் நடந்தது. அதிகமான சீட்டுகளை வாங்கினாங்க. 2016 40 சீட்டு 41 வாங்கினாங்க, 8 சீட்டு ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பீகார்லேயுமே அது 61 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணாங்க, அதுலேயுமே 4-5 தான் ஜெயிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டாக இது வரைக்கும். இந்த ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது இப்போ திமுக ஒரு சில கேள்வி கேட்பாங்கல்ல. இன்னொன்று, கஷ்டமான தொகுதியை ஒன்றும் காங்கிரஸ் தலையில் கட்டலையே. சென்னையில் வந்து ஒரே ஒரு தொகுதி கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. சென்னையில் வேளச்சேரி கேட்டாங்க, கொடுத்தாங்க. இப்போ வேளச்சேரியில் இருந்த திமுக கட்சிக்காரரோட நிலைமை என்ன? அங்கேயும் ஒருத்தர் இருந்திருப்பார்ல, நான் எம்எல்ஏ ஆகணுன்ட்டு. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் நீங்கள் கேட்குற இடத்துல தானே உங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுக்குது. கோயம்புத்தூரில் போய் நீங்கள் நில்லுங்க, சேலத்தில் போய் நீங்கள் நில்லுங்கன்னு சீட்டு வாங்கலையே. இன்றைக்கி மாணிக்கம் தாக்கூர் ஒரு படி மேலே போய் என்ன சொன்னார், நாங்கள் என்ன நீங்கள் தோத்த தொகுதியை தானே கேட்குறோன்னாரு. அவங்க தோத்த தொகுதி எங்கே இருக்குது? சேலத்தில் 11 சீட்டில் 10 சீட்டு அதிமுக வெற்றி, 1 சீட்டு தான் தோல்வி. கோயம்புத்தூரில் 10க்கு 10. அப்போது ஈரோட்டில் பாதிக்கு பாதி, தருமபுரியில் முழுசாக அதிமுக வெற்றி. இப்போ இந்த இடத்துலலாம் போயிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 5 சீட்டு 10 சீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க நின்று ஜெயிப்பாங்களா, இல்லை கேட்டாங்களா போன வாட்டி? அப்போ தோக்கிற தொகுதின்னு தெரியுது இல்லை, அந்த தொகுதியை ஏன் போன வாட்டி கேட்டு வாங்கியிருக்கலாமே? அப்போ 40 சீட்டும் வேணும், ஜெயிக்கிற சீட்டும் வேணும்னும் போது அப்போது
யார் அதனால பாதிக்கப்படும்னா ஃபர்ஸ்ட் திமுக கட்சிக்காரங்க பாதிக்கப்படும், திமுகவோட எண்ணிக்கை பாதிக்கப்படும். சரி, இப்போ காங்கிரஸ் கட்சி அதிகமாக சீட்டு கேட்குது, இதே மாதிரி கூட்டணியில் எல்லாரும் சேர்த்து கேட்டாங்கன்னா இருக்கிறது 214 தொகுதி. கூட்டணினா ஒரு 160 170 சீட்டுனா திராவிட கட்சிகள் நின்னா தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் வரலாறு. அப்போது ஆல்ரெடி ஒரு விஷயம் ப்ரூவ் ஆன ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க போவாங்களா, இல்லை புதுசாக ஒரு விஷப்பரீட்சையே செய்வாங்க? ஆல்ரெடி திமுக வந்து திரும்ப 2வது வாட்டி ஜெயிச்சது கிடையாது. ஆல்ரெடி திமுக ஒரு வாட்டி வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி கலைஞர் அவர்கள் இல்லை. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து யோசிப்பாங்க. இன்னொன்று, மத்தியில் அவங்களோட காங்கிரஸ் வந்து இன்றைக்கி மத்தியில் கூட்டணியில் இல்லை. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பு இருக்குது அப்படின்னா அதனால் மேபி ஓகே, நாங்கள் மத்தியில் உங்களுக்கு அமைச்சரவை கொடுத்தோம், அதனால் நீங்கள் எங்களுக்கு மாநிலத்தில் நீங்கள் கொடுங்க அப்படின்னா கூட போன வாட்டி வாங்காததை இந்த வாட்டி கேட்டு வாங்கலாம். எப்போ நீ ஒவ்வொரு வாட்டியும் யூபிஏ கவர்மெண்ட் வரும்போது நீ வண்டி பங்கு வர, ஆனால் தமிழகத்தில் ஆட்சி அப்படின்னும் போது திமுக தான் ஆளணுன்ற கேட்டால் அண்ணா சொன்னார் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சின்றீங்க. அதனால் வந்து அண்ணா சொன்னது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எங்கள் ஐயா காமராஜர் வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் வேணும், நாங்களும் காங்கிரஸ் சுதந்திரத்தை வாங்கின கட்சி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் தொடர் தோல்வி, கட்சியை பலப்படுத்தலை, கட்சி மக்களோட பிரச்சனைகளை. இப்போ மாணிக்கம் தாக்கூர் கடைசியாக என்ன போராட்டம் பண்ணார்? இல்லை எங்கன்னா வந்து மாநிலம் முழுவதும் சுற்றி வந்தாரா? இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எழுச்சி பயணம் மாதிரி எதனா ஒன்று நடத்தினாரா? இல்லை குறைந்தபட்சம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிகராக அதிமுக திமுகவுக்கு நிகராக பூத்து போட வேணாம், பூத்தில் ஆள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிகராக வச்சு பூத்தில் ஒரு 67,000 பேர் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதை லிஸ்ட்டு கொடுத்தீங்களா? இல்லை உங்களோட ஐடி விங்கோட செயல்பாடு என்ன? உங்களோட பேச்சாளர்களை வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. உங்களோட பேச்சாளர்கள் நிறைய பேர் விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க. என்னால் அதை கோடிட்டு காட்ட முடியும். ஒரு சிலர் என்கிட்டே வாட்ஸ்அப்பில் அமைச்சிருக்காங்க, காங்கிரஸ் கட்சியில் பேச்சாளர்கள் முக்கியத்துவம் போயிடுச்சு, அதனால தான் நாங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறோம், காமராஜர் பெருமை பேச முடியல. அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் தான் காங்கிரஸில் இந்த குரல் எழுப்புறாங்க. மற்றவர்கள் எல்லாரும் ஒன்றும் சொல்ல. அப்போ காங்கிரஸ் இங்கே பிளவுபட்டு போயிருக்கு. அதாவது ஐயா திருச்சி வேலுசாமி போன்றவர்கள், மாணிக்கம் தாக்கூர் போன்றவங்க, ஜோதிமணி அவர்கள் போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் அவங்க ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க. கார்த்தி சிதம்பரம் வேற ஒரு சிலர்கள் வேற நிலைப்பாடு இருக்கிறாங்க. ரைட். அரவிந்த், மாணிக்கம் தாக்கூர் மேல ராகுல் காந்தியோ அல்லது கட்சி தலைமையோ இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, ஏன் எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் அவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் அது எல்லாமே நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இன்று செய்தியாளர்கள் செஞ்ச செல்வ பிறந்தகை இன்னைக்கு தான் கிட்டத்தட்ட 3 மாசமா, அது நீங்க வரக்கு முன்னாடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், 3 மாசமா டிசம்பர் 3ஆம் தேதி காங்கிரஸ் தரப்புல இருந்து குழு அமைக்கிறாங்க, பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அமைக்கிறாங்க. அப்ப இருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. 3 மாதங்களுக்கு பிறகு இப்பதான் நடவடிக்கை எடுக்கிறத பத்தி ஆலோசிக்கிறோம், அதுக்கு தான் டெல்லி வர சொல்லியிருக்காங்க, போய் ஆலோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியில் இருந்தாதான் கட்சியை வளர்த்த முடியும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளோட கருத்தா இருக்கு. ஆனா நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாதான் உங்க கட்சியை வளர்த்த முடியும் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே ஏற்புடையது கிடையாது. அப்படின்னா வேற எந்த மாநிலத்திலும் எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியில் இல்லையோ, எதிர்கட்சியா இருக்கோ இல்ல ஆட்சியிலே இல்லாம இருக்கோ, அந்த எந்த மாநிலத்திலுமே காங்கிரஸ் கட்சி வளராம போகுமாங்கிறதா பதிலா இருக்கும். கடந்த 2021 2026 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள்ல காங்கிரஸ் கட்சி பாஜகவுக்கு எதிராக தமிழகத்தில் நடத்திய போராட்டங்கள் என்னென்ன? பாஜக தங்களுடைய பூத் அமைப்புகளை வலுப்படுத்தும் போது காங்கிரஸ் எந்தெந்த நடவடிக்கைகள் கட்சியை வலுப்படுத்துவதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க? அல்லது நான் இன்னொரு கேள்வி போய் கேட்கிறேன், காங்கிரஸோட தேசிய தலைமை கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை முறை தமிழகத்துக்கு வந்திருக்காங்க? பாரத் ஜோடோ யாத்ரா தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு முறை ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வந்தார். அதுக்கு பிறகு சமீபத்தில் ஊட்டியில ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு வந்தார். சோ இதை தவிர்த்து வேற எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு காங்கிரஸோட தேசிய தலைமை தமிழகத்துக்கு வந்து எந்தெந்த நிகழ்ச்சிகளை, கட்சி நிகழ்ச்சிகளை எந்தெந்த நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்காங்க? சோ இன்னொரு கட்சியினால் எங்க கட்சி வளரல அப்படிங்கிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் கிடையாது. நம்ம கட்சி வளருவதற்கு நாம் என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம், இதுக்கு எதுக்குமே பதில் இல்லாம திமுகனால எங்களால வளர முடியல, திமுக எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கல, அதனால நாங்கள் வளர முடியவில்லை என்பது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே போல 2வது நீங்க கேட்ட கேள்வி, காங்கிரஸ் தரப்பிலிருந்து தற்போது வரை முன்வைக்கக்கூடிய ஒரு ஜென்யூனான கிரீவன்ஸா நான் என்ன பாக்குறேன்னா, நாங்க வந்து டிசம்பர்லயே நாங்க வந்து குழுவை நியமிச்சிட்டோம் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. திமுக தற்போது வரை ஒரு குழுவை நியமிக்கவில்லை. பிப்ரவரி 22ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தைக்கான தேதியை குறிப்பிட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட ஒரு ஜென்யூன் கிரீவன்ஸா பாக்குறேன். அதற்கு திமுக சார்பில் நம்ம விசாரிக்கும் போது திமுக சார்பில் முன்வைக்கப்படும் வாதம் என்னன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 2021 சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2016 அனைத்து தேர்தல்களையுமே பிப்ரவரி கடைசி வாரத்தில் தான் குழுவை நியமித்திருக்கிறோம். பிப்ரவரி கடைசி வாரத்தில் தான் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். எனவே தற்போது நாங்கள் காலதாமதம் செய்யவில்லை. காங்கிரஸ் திடீரென டிசம்பர் மாதம் ஒரு குழுவை அமைத்து விட்டு
நீங்கள் ஏன் திமுக எங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை, திமுக காலம் தாழ்த்துகிறது என்ற ஒரு வாதத்தை, குற்றச்சாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் திமுகவோட ஒரு பதிலா இருக்கு. எனவே இது திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் ஒன்றாக அமர்ந்து பேசினால் இது ஒரு லாங் டைம் டெஸ்டட், ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஒரு அலையன்ஸ். எனவே 2 தலைமைகளும் ஒன்றாக அமர்ந்து பேசினால் இந்த பிரச்சனை முன்பே சுமூகமாக முடிந்திருக்க முடியும். ஆனால் இது இவ்வளோ அக்லியா இது போனது ஒரு ஒரு துரதிர்ஷ்டவசமோ அல்ல ஒரு தர்மசங்கரமான சூழ்நிலையை 2 கட்சி தலைமைகளுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க நினைச்சு பாருங்களேங்க, 2016 இருந்து 2025 26 வரைக்கும் இந்த கூட்டணி தொடர்ந்திருக்கு. 2019 சரி 2024 சரி அனைத்து எம்பிக்களையும் ஜெயித்து கொடுத்த ஒரு கூட்டணி காங்கிரஸுக்கு 2019லயும் 14லயும் சரி 19லயும் சரி மிகவும் குறைந்த எம்பிகள். 19 எடுத்துமே 19ல காங்கிரஸ் வெறும் 54 எம்பிகள் தான் இருந்தாங்க. அப்போது 10 எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து போயிருந்தாங்க. திமுக எம்பிக்கள் தொடர்ந்து காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் துணையாக நின்றிருந்தார்கள். சோ 2019லயும் 2024லயும் தொடர்ந்து அனைத்து எம்பிக்களையும் வெற்றி பெற்று கொடுத்த ஒரு கூட்டணி திடீரென நீங்க இந்த கூட்டணியை உடைச்சிட்டு நீங்க விஜயோடவோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கூட்டணி உருவாக்கும் போது எப்படி உங்க தலைமை தேர்தலுக்கு 2 வாரத்துக்கு முன்பாக மக்கள் முன்பு இல்லை திமுக ஏற்றுக்கொள்ளக்கூடிய திமுக மீது இத்தனை குற்றச்சாட்டுகளை உங்க தலைமை எப்படி முன்வைக்க முடியும்? அது ஒரு மாரல் ஸ்டாண்டிங்கே உங்களுக்கு இருக்காது. எனவே ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு பவருக்காக இந்த கூட்டணியை உடைச்சிட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு பாருங்களா. ஒரு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு கிரெடிபிலிட்டியா மிகப்பெரிய ஒரு கேள்வியை முன்வைக்கும். எந்தெந்த மாநில கட்சிகள்லாம் கூட்டணியில இருக்கிறோம் அனைத்து மாநில கட்சிகளையும் வீக்கெண்ட் பண்ணி எப்படி பாஜகவுக்கு எதிராக எப்படி தேர்தலை சந்திக்க போறாங்க? இது இன்னைக்கு 99 எம்பிக்கள் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம், 99 எம்பிக்கள் நம்ம கையில இருக்காங்க. எனவே நம்ம ஒரு ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி மாநில கட்சிகளை வீக்கெண்ட் பண்ணலாம். அதன் மூலமாக நாளைக்கு ஒரு ஃபியூச்சர்ல வெறும் பிஜேபி விசஸ் காங்கிரஸ் தான்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு போலான்னு காங்கிரஸ் நினைச்சாங்கன்னா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரியாலிட்டிக்கு அது ஒரு பகல் கனவாதான் போய் முடியும். எனவே காங்கிரஸ் கீழிறங்கி வரணும், திமுகவும் காங்கிரஸ்க்குரிய மரியாதையை கொடுக்கணும். அதுல திமுக மேலையும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் முன்வைக்குவதை திமுக தலைமையும் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் இதை ஒரு பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ல கொண்டு 2 தொண்டர்கள் மத்தியில இவ்வளவு பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்காங்களங்க. இதுல பிரவீன் சக்கரவர்த்தி அவர் மாதிரி ஆட்கள் அவர் பதில் சொல்லி ஆகணும். இல்ல கரெக்ட். இப்ப அந்த இடத்துல என்னோட கேள்வி திரு கோடீஸ்வரன் அதை சுட்டி காமிச்சாரு. இப்ப ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி 2 பேரும் உட்காந்து பேசி செட்டில் பண்ணி இஷ்யூவே சரியாயிடுச்சுன்னே கூட வச்சுட்டா கூட தொண்டர்கள் மனநிலையில மாற்றம் வருமா? இது கிரவுண்ட்ல எப்படி ரியாக்ட் பண்ணி இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இதுக்கப்புறம் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி முன்பு இருந்த ஒரு கெமிஸ்ட்ரி இதுக்கப்புறம் தொடர்வதற்கான வாய்ப்பு தெரியவில்லை. நாளைக்கு திமுக தலைவரும் அதே போல காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி ஒன்றாக ஒரே மேடையில் நின்று கொண்டு பிரச்சாரமே செய்தால் கூட கீழே தொண்டர்கள் மத்தியில அந்த கூட்டணி இதே போல ஒரு கெமிஸ்ட்ரியோட சுமூகமா செயல்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. இது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். நீங்க பார்கெயின் தான் பண்ணணும், திமுகவிடம் இருந்து அதிக எண்ணிக்கை வாங்க வேண்டும், அதிக தொகுதிகளை வாங்க வேண்டும், உரிய மரியாதையை வாங்கணும்னாலும் அதை நம்ம எப்படி கேட்கணும்னு ஒண்ணு இருக்கலங்க. இது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு போயிருச்சுங்க. இதுக்கப்புறம் தமிழகத்தை உத்தரப்பிரதேச மாநிலத்துடன் ஒப்பிட்டு பேசுகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. தற்போது அனைத்து கட்சிகளும் பாராட்டக்கூடிய பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டத்தை பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு இன்டைரக்டா விமர்சனம் பண்றாரு. நீங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சியோட இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஹிப்போக்ரசி பாருங்களேன். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணி உள்ளிட்டோர், மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் அவர்களே இந்த பெண்களுக்கான மகளிர் உரிமை திட்டத்தை அவர்கள் வரவேற்று பேசியிருக்கிறார்கள். ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி இன்டைரக்டா ஒரு கொஸ்டின் பண்றாரு. புரியல, பிரவீன் சக்கரவர்த்தி இதே கர்நாடகால இதே மகளிர் உரிமை திட்டத்தை கொடுத்திருக்காங்க, தெலுங்கானால இதே மகளிர் உரிமை திட்டம் அங்க பெண்களுக்கான அந்த விமன் கேஸ்ட் டோல் ஸ்கீம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ காங்கிரஸ் கட்சி எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அந்த மாநிலத்தில எல்லாம் இதே திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. அப்போது எந்த கேள்வியும் எழுப்பாத பிரவீன் சக்கரவர்த்தி தமிழகத்தில் வந்தால் மட்டும் இந்த கேள்வி எழுப்புறாருன்னா அவரோட உண்மையான அஜெண்டா என்னன்னு ஒரு கேள்வியா முன்வைக்கப்படுது. ஒரே காரணம், அவருக்கு மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பில்லை. திமுக கூட்டணி தொடர்ந்தால் அவர் என்றைக்குமே தமிழகத்திலிருந்து எம்பி ஆக முடியாது. எனவே இந்த கூட்டணி உடைக்க வேண்டும் என ஒரு பர்சனல் அஜெண்டாவில் அவர் செயல்படுகிறாரா என்ற கேள்வியை காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே முன்வைக்கிறார்கள். ஏன்னா 2017 தான் பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சியிலே இணைகிறார். இந்த கூட்டணி 2016 சட்டமன்ற தேர்தலையே திமுக காங்கிரஸ் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்தித்த ஒரு கூட்டணியை 2017 வந்த ஒருவர் உடைக்க வேண்டும் என முனைப்புடன் செயல்படுவது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களும் தலைமையிடம் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் தான் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இப்ப இது 2 பேருக்கு பொதுவான கேள்விதான். இதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? திரு கோடீஸ்வரன் முடிச்சு நான் உங்கள்கிட்ட வரேன்.
அது முதல்ல வந்துட்டு சகோதரர் அவர் சொன்ன மாதிரி தொண்டர்கள் கிட்ட இது வந்து ஒரு ஒத்துழையாமை போச்சு அப்படின்னா அந்த கூட்டணி வந்து தோல்வியில் போய் நிற்கும். அதாவது திமுகவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து கட்சிக்காரர்கள் தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகம், ஆளுகின்ற கட்சியில் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க நிற்கக்கூடிய தேர்தலில் அவங்க எதையோ ஒன்று பண்ணிக்கின்னு ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பாங்க. பட் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கண்டிப்பாக உழைத்தாக வேணும், தொண்டர்கள் போகணும். ஒருவேளை நாளைக்கு ராகுல் காந்தியே பிரச்சாரத்துக்கு வராரு, அதுக்கு பெரிய கூட்டம் இல்லை அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பிம்பம் அப்படியே உடைய ஆரம்பிச்சு. ராகுல் காந்தி வருவாரா? இல்லை அதுதான் இப்போ விஜய் அவர்கள் வருவாரா வீட்டை விட்டு அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி வருவாரான்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அமித்ஷா அவர்களுக்கு ஓட்டு இங்கே செலுத்தினது இல்லை, மோடி அவர்களுக்கு ஓட்டு செலுத்தினது. பீகார்ல அவர் மேல அதான் விமர்சனம். கடைசி அப்போ வரைக்கும் நீங்கள் வீட்டிலேயே இருந்து அரசியல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு இருக்கும். அதாவது ராகுல் காந்திக்கு இங்கே வந்து இந்த சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு திமுக அதற்கு உழைப்பு அதிகமாக போட்டுவிட்டு அந்த உழைப்பில் பங்கை வந்து கொடுத்துருக்கு. இது வெற்றி கூட்டணி, திமுக காங்கிரஸ் சிபிஎம் எல்லாம் சேர்ந்தால் அது வெற்றி கூட்டணி, விசிகா இருக்குது, மதிமுக இருக்குன்னு மொத்த கூட்டணிக்கும் திமுக அதிக உழைப்பை போட்டு அவங்களும் உழைச்சிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு இல்லை. திமுக பண்ணக்கூடிய உழைப்போ திமுக கொடுக்கக்கூடிய உதவிகளோ இல்லை தேர்தல் நேரத்தில் செலவுகளையோ மற்ற கட்சிகள் ஈடு செய்ய முடியாது. அப்படி இருக்கும்பொழுது திமுக அவங்கள ஒண்டி பார்த்துக்குவாங்க. காங்கிரஸ் கேட்டு பெறுகின்ற சீட்டுகளில் நிறைய சீட்டு வந்து சேதாரம் ஆகிறதுக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு இருக்குது. அதோட ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் என்பது பழைய அளவுக்கு இருக்காது. இப்போ திமுக ஒரு அமைச்சரை போயிட்டு ஆனால் வாங்க கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக ராஜகண்ணப்பன் என்ன யோசிப்பார், நீங்கள் வருவீங்க சிவகங்கையில் எனக்கு ஒரு சில சீட்டு என் ஆளுங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைப்பேன், அத்தை வாங்கினதும் இல்லாமல் அப்புறம் விருதுநகரில் இருக்கிறாரு தங்கம் தென்னரசு, உங்களுக்கு நிறைய 2-3 சீட்டு போச்சு, நான் எதுக்கு போனோம், நீங்கள் தான் வாங்கிக்கிறீங்களா, நீங்களே பிரச்சாரம் பண்ணுங்க. அப்படி லூஸில் ஒரு 4-5 மாவட்ட செயலர் விட்டாங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு 40 சீட்டு வாங்குறாங்களோ 30 சீட்டு வாங்குறாங்களோ அதில் நிறைய இடத்துல அவங்களுக்கு வெற்றி பெறுறது ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிடுன்றது தான் கலை யதார்த்தம். இப்போ மூன்றாவதா ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ அதனாலதான் அவங்க இவ்வளவு டிமாண்ட் பண்றது, பார்கெனிங் பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி மூன்றாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னும் போது அதை கூடுதலாக எங்களுக்கு சீட்டு வேணும், எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் கிடையாது. அப்படி ஒரு வேளை உங்களோட எண்ணம் அதுதான் அப்படின்னா அந்த முடிவை தைரியமாக தீர்க்கமாக முன்னாடியே எடுத்திருக்கணும். விஜய் அவர்கள்கிட்ட வந்து அவர் கடையை திறந்து வச்சுட்டு கூட்டணிக்கு எந்த கட்சியும் வராமல் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நீங்கள் ஒருமித்த குரலில் கத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது நியாயமான கோரிக்கையாக கூட இருக்கும். அந்த நியாயமான கோரிக்கையை ஒருத்தர் நான் செய்கிறேன் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நான் போயிடுவேன்னு போகாமல் இங்கேயே இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒரு வேளை அங்கே போனால் உங்களுக்கே தெரியும், விஜய் அவர்களோட போனால் ஒரு தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறணும்னா 35% 40% வாக்கு வேணும். காங்கிரஸ்க்கு முட்டி மோதி போட்டாலுமே 5-6 விழுக்காடுக்கு மேலே கிடையாதுன்றது அவங்களே 3 நாள் தான் சொல்கிறாங்க. நான் வந்து கூட சேர்த்தே சொல்கிறேன். ஏன்னா தனியாக போகிறதுனால திராவிட கட்சிகள் மீது இருக்க கோவத்துலேயும் பாசத்துலேயும் ராகுல் காந்திக்கு ஒரு 2% கூடுது, விஜய் அவர்கள் சேர்ந்ததுனால ஒரு 2-3% கூடுது வச்சுக்கோங்க. அப்போ 7% அப்படின்னா கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் 30% வாக்கு எடுத்துகிட்டு வரணும். சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் விஜய் சொன்னது 30 அப்படின்னா. அப்போ என்ன அர்த்தம்னா அப்படி ஒரு கூட்டணி வந்து ஜெயிக்காது அப்படின்ற காரணத்தினால தான் இவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்கல்ல, 18 எம்எல்ஏ 17 எம்எல்ஏ இருக்காங்களா, அதில் எத்தனை எம்எல்ஏ வந்து இல்லை திமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு ஆன் ரெக்கார்டில் பேசுகிறாங்க. இல்லை எத்தனை மாவட்ட தலைவர் காங்கிரஸ் கட்சியில் நான் சீட்டு வாங்கணும் நான் ஜெயிக்கணும்னு ஆசையில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா அதில் கைவிட்டு என்ற மாதிரி ஒரு 5-6 பேர் தான் இந்த கழக குரல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் காங்கிரஸில் கீழே இருக்கவங்களுக்கு தெரியும் சேர்ந்தாதான் வெற்றி, தாவேக்காவை நம்பி போனால் வெற்றி இல்லை. ஒருவேளை இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கும்பொழுது தாவேக்காவோட போனால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க 100% நம்புறது உண்மையாக இருக்கும்னா இந்த நேரம் அவங்க போயிருப்பாங்க. அவங்க சும்மா தாவேக்காவை வந்து அவங்களோட பேரத்துக்கு அவங்க விளம்பரத்துக்கு பயன்படுத்துறாங்க. யதார்த்தமான உண்மை. ஒரு கட்சி என்ன கேட்குது இன்னைக்கு, காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்கு என் கட்சி வளரும். இது சத்தியமான 100% உண்மையா இருந்தா நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு மின்னஞ்சல் பரப்பப்பட்டு வருது, கட்சி தலைமைக்கே வந்து காங்கிரஸார்கள் அவங்களோட நிர்வாகிகள் எல்லாம் கட்சி தலைமைக்கு அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி அதுல ஒரு 4 முக்கியமான டிமாண்ட் சொல்றாங்க. கூட்டணியில பங்கு வேணும், அப்புறம் அசம்பிளியில வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து நிறைய வேணும் அப்படின்றது, கூட்டுறவு தேர்தல் இதுல எல்லாம் வந்து முக்கிய பங்கு கொடுக்கணும் அப்படின்றது, உள்ளாட்சியிலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீத இடம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது, இது எல்லாமே அவங்களோட கோரிக்கை இருக்கலாங்க. கோரிக்கையில் எந்த விதமான தப்பும் இல்லை. பட் அதை வந்து வெளியில சொல்றது இருக்குல்ல, 5000 ரூபா கொடுத்தாலும் தோற்று போயிடுவீங்க, நிறைய இடத்துல தோற்றுருக்குறாங்க, அப்புறம் நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குகிற ஊழல் பண்ணுறதுக்கோ ஊராட்சி உலையில பண்ணுறதுக்கோ கிடையாது, அதுக்கப்புறமா வந்து உத்தரப்பிரதேசத்தை விட கம்பேர் பண்ணும்போது இது கடன் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் வந்து அதிமுக கூட இந்த மாதிரி விமர்சனத்தை பண்ணல, அந்த பாயிண்ட் அவங்களுக்கு தோணலை. ஆனால் அறிவு அதிகமாக இருக்கிற காரணத்தினாலும் கூட்டணியிலே இருந்தாலும் கிட்டத்தட்ட ஓன் ஹவுஸ்லேயே ஹோல்ஸ் போடுற வேலை தானே இது, போட்டிட்டீங்க. இப்போ அது வந்து அப்புறம் கூட்டணியில் கடைசி நேரத்தில் இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து போய் பேசுவாங்கல்ல. ராகுல் காந்தி நேற்று வரையிலும் ஒரு வசீகரம் இருந்தது, மோடி அவர்கள் மீது இல்லாத கவர்ச்சி ராகுல் காந்தி மீது அந்த கவர்ச்சி வந்ததுக்கு காரணம் என்ன?
ராகுல் காந்தி திமுகவோட இருக்காரு. ராகுல் காந்தி திமுகவோட இருந்து மோடி எதிர்த்தார். தனியாக எதிர்க்கும் பொழுது அப்போ மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபம் குறையும். ராகுல் காந்தி மீது இருக்கக்கூடிய பாசம் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 தேசிய கட்சிகள் இந்த மாதிரி வீக் ஆச்சுன்னா அது அட்வான்டேஜ் அதிமுக. அதை தான் அந்த வேலையை தானே நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் திமுகவை பலப்படுத்துறதுக்கோ திமுகவில் வேறு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன தீர்வு கொடுத்தீங்க? இன்னொன்று, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வந்துட்டால் கட்சி வளரும்னு நினைக்கிறது அபத்தமானது. கட்சி நல்லா இருந்தால் தான் ஆட்சி கிடைக்கும். வேறு யாரோ ஒருத்தர் ஆட்சிக்கு வருவாங்க, நாங்கள் அங்கே போய் சேர்ந்துக்குவோம் அப்படின்றது வந்து இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டில் நிறைய மாநிலம் இருக்கிற காரணத்தினால அது சாத்தியம். அதுவும் நீங்கள் UPA 1 UPA 2 வந்து கொடுத்தப்போ ஸ்லெண்டர் மார்ஜின், ஒரு 400 சீட்டு ஜெயிச்சிட்டோ இல்லை 300க்கு மேலே சீட்டு ஜெயிச்சிட்டோ வந்து கூட்டணியில் இல்லை. உங்களுக்கு அன்றைக்கி தேவைப்பட்டது கூட்டணி ஆட்சி. எல்லாரும் சேர்ந்தாதான் ஆட்சியை ஃபார்ம் பண்ண முடியும். மெஜாரிட்டி தேவைன்றதுனால தான் நீங்களும் கொடுத்துருக்கீங்க. தமிழகத்தில் இந்தி திணிப்பு பிரச்சனை அதிலிருந்து ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை விட அதிகமான டேமேஜ் பண்ணியிருக்கு. அதை ஒன்றா ஆகிட்டு அதை பேசாமல் அதை அப்படியே மறந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ உண்மை அது உடஞ்சி ஆளாளுக்கு உண்மையை பேசும்போது என்ன ஆகிடும்னா மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய தெளிவுகள் வரும். அது வந்து இந்த கூட்டணிக்கு சக்கல்ல தான் கொண்டு போய். திரு அரவிந்த் குணசேகரன், இப்போ அடுத்த கட்டம் என்னவா இருக்க போகுது அப்படின்றது சொல்லுங்க. இல்லைங்க, இந்த கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைந்து கொண்டே வருகிறது. நான் இதற்கு முன்பாக நான் பேசும்போது கூட பல்வேறு நிகழ்ச்சிகளில் இந்த கூட்டணி தொடரும் அப்படிங்கிறதுல ஒரு ஆணித்தரமான ஒரு தெளிவு நம்மள்ட்ட இருந்துச்சு. அதுக்கான காரணம் காங்கிரஸ் தலைவர்களிடம் பேசும்போதும் சரி, திமுக தலைவர்களிடம் பேசும்போதும் சரி, இந்த கூட்டணி தொடர வேண்டும் 2 கட்சிகளின் நலனுக்காக, அதே போல தமிழ்நாட்டின் நலனுக்காக இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்பதுதான் 2 கட்சி நிர்வாகிகளும் தலைவர்களோட கருத்தா இருந்துச்சு. மாணிக்கம் தாகூர் போன்ற மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் அவரும் வந்து பல தருணங்களில் திமுக கூட்டணியிலே தொடர வேண்டும், திமுக கூட்டணி விட்டு வெளியே செல்ல வேண்டாம், இந்த கூட்டணி உடைய வேண்டாம். ஏன்னா இந்தியா கூட்டணி என்பது திமுகவும் ஒரு மிக பெரும் அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த கூட்டணியை இந்த கூட்டணியை வலிமை தான் படுத்த வேண்டும், இந்த கூட்டணி எந்த இடத்துலையும் வீக்கன் பண்ணக்கூடாது என்பதுதான் அவரோட நிலைப்பாடாகவும் எனக்கு தெரிந்த வரைக்கும் இருந்து வருகிறது. ஸோ இதில் எங்க இந்த இவ்வளோ பெரிய ஒரு அக்லியான ஒரு சுச்சுவேஷனுக்கு இது போயிருக்குன்னா, பப்ளிக்ல இதெல்லாம் பேச இருக்கும். பிரைவேட்ல வந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் தலைமையிடம் இந்த பிரச்சனையெல்லாம் இதற்கு முன்பும் சொல்லியிருக்காங்க. ஜோதிமணியும் சொல்லியிருக்காங்க, கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதை எப்படின்னா காங்கிரஸ் தலைமையிடம் பேசிட்டு வந்ததை இப்போ பொது வெளியில இதை பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு தீர்மானமா போடுறாங்கன்னா இது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு இதை புஷ் பண்ணி கொண்டு போறாங்களோ தான் எனக்கு தோணுது. ஏங்க, எதை நீங்க சொன்னீங்கனாலும் தமிழகத்தை உத்தரப்பிரதேச மாநிலத்துடன் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாகி, ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு அரசை நீங்கள் பாராட்டக்கூடிய ஒரு நிர்வாகி உங்கள் கட்சியில் வைத்துக் கொண்டு அவர் தொடர்ந்து இந்த கருத்துக்களை முன்வைத்து வரும்போது அவர் மீது நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது திமுகவோட கிரீவன்ஸா இருக்கு. நீங்க பிரவீன் சக்கரவர்த்தியை நீங்க வந்து பப்ளிக்கா நீங்க அவரை கூப்பிட்டு ரிப்ரமண்ட் பண்ற வரைக்கும் திமுக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்த மாட்டோம் என்பது தொடர்பான ஒரு செய்தியை நான் சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு ஆங்கில ஊடகத்தில் பார்த்தேன். எனவே திமுக இதுல வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க தான் தெரியுது. காங்கிரஸ் ஒரு பார்கெனிங் ஆரம்பிச்ச ஒரு கேமை அவங்க வந்து ரொம்ப புஷ் பண்ணி கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிறது அவங்க கைமீறி இப்ப போயிருச்சு. இதை எப்படி அவங்க மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமா? அதுவும் காலம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு செல்ஃப் இன்ஃபிளிக்டட் இன்ஜரியை அவங்களுக்காக ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. இதுல இருந்து காங்கிரஸ் எப்படி வெளிவர போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 2 வாரத்துல தேர்தல் அறிவிப்பு வரப்போகிறது. நீங்க விஜயுடன் தான் கூட்டணிக்குன்னு அறிவிச்சுட்டு போனீங்கன்னா கூட இந்த பிரச்சாரத்தை இப்படி உங்க தேசிய தலைமை வந்து பண்ணுவாங்க. ராகுல் காந்தி திமுகவின் தலைவரையும் தமிழக முதலமைச்சரைய சகோதரன் அறிவிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரே மேடையில விஜய் எந்திரிச்சு திமுக தீய சக்தின்னு சொல்லும் போது ராகுல் காந்தி என்ன பிரச்சாரத்தை முன்வைப்பார்? ராகுல் காந்தி எழுந்து நின்று திமுக தீய சக்தின்னு சொல்ல முடியுமா? இல்ல திமுக தலைவரையும் தமிழக முதலமைச்சரையும் ஏதாச்சும் விமர்சிச்சு பேச முடியுமா? ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் போன எலெக்ஷன், இதே அந்த ஆட்சி மேல உங்களுக்கு குற்றச்சாட்டு இருந்தா நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் அதே திமுகவுடன் ஏன் கூட்டணியில இருந்தீங்க? சோ அப்பட்டமா தெரிஞ்சிடும் இந்த கேம்பெயின் எப்படியா இருந்தாலும் காங்கிரஸ்க்கு எடுபட போறது இல்ல. எனவே காங்கிரஸ் வந்து ஒரு சில பேர் ஒரு பார்கெனிங் எடுத்துட்டு போனதை அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிருச்சு வந்து எனக்கு இல்ல. காங்கிரஸ்க்கு எடுபடலன்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப இது யாருக்கு சாதகமா இருக்கும்? ஒருவேளை இந்த கூட்டணி பிரியுது இல்லை உடையுது அப்படின்னா இது யாருக்கு சாதகமா இருக்கும்? ஏன்னா இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லப்பட்ட திமுக கூட்டணி உடைகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லப்பட்ட என்டிஏ வந்து ஒரு வலுவான கூட்டணியா இருக்கதான ஒரு பெர்செப்ஷன் அளவிலேயே கூட சொன்னா கூட அது ஒரு 11 கட்சிகள் அங்க இருக்காங்க, ஒரு பெரிய கூட்டணியா இருக்கும்போது இது யாருக்கு களத்துல சாதகமா இருக்கும்? கண்டிப்பா திமுக காங்கிரஸ் 2 கட்சிகளுக்குமே ஒரு பின்னடைவை தான் இந்த தேர்தலில் சந்திக்க இருக்கிறார்கள். காங்கிரஸ் அப்படி ஒரு கூட்டணிக்கு போனாங்கன்னா காங்கிரஸை பயன்படுத்தி கொண்டு விஜய் தனக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல்
ஒரு ரெக்கக்னிஷனை வாங்கிப்பார். இப்ப காங்கிரஸ் சொல்றாங்களங்க திமுகவோட நான் இருந்தங்காட்டி எங்க கட்சி வளரல, இப்ப விஜயோட போனா மட்டும் கட்சி வளர்ந்துற போதா? கட்சி வளருக்கு கட்சி நிர்வாகிகள் கட்சி நடவடிக்கை எடுக்கணும், மக்களை போய் சந்திக்கணும், மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு கிடைத்தால்தான் கட்சி வளர முடியும். எனவே இப்ப நீங்க விஜய் கட்சியுடன் போய் சேர்ந்தா மட்டும் கட்சி வளர போதா? நீங்க இல்லைங்க. இப்ப காங்கிரஸ் போச்சுன்னா திமுகவோட இந்த காங்கிரஸ் இப்ப விஜய்கிட்ட போய் விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் ரெகக்னிஷனை கொடுப்பாங்க. சோ அந்த விதத்துல விஜய்க்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்குமே தவிர அர்த்தமேட்டிக்கா நியூமரிக்கலா அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானா என்னோட சிற்றறிவுக்கு உட்பட்டு அதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. மே மாசம் தேர்தல் முடிவுகள் வரும்போதுதான் தெரியும் யார் எடுத்த முடிவு சரியான முடிவு, யார் எடுத்த முடிவு தவறான முடிவுன்னு. ஆனால் காங்கிரஸ் தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்க வேண்டும், அதுவும் இந்தியா கூட்டணி மூலமாக எதிர்க்க வேண்டும் என எண்ணத்தில் இருந்தால் இது போன்ற ஒரு சந்தர்ப்பவாத ஒரு முடிவை எடுத்தால் அது காங்கிரஸ் கட்சியோட கிரெடிபிலிட்டிக்கு மிகப்பெரிய அடிபடும். 2029 நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய கேள்விக்குறியா அவர்களுக்கு அமையும். ரைட், இது உங்களோட நிறைவு கருத்தை எடுத்துக்கலாம். திரு கோட்டீஸ்வரன், உங்கள்கிட்ட அதே கேள்விதான். இப்போ ஒருவேளை இப்போ அரண் சொல்ற மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிகிறது உடைகிறது அப்படின்னா அது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? களத்தில் அது அதிமுகவுக்கு சாதகமாக மாறிவிடும். உதாரணத்துக்கு கன்னியாகுமரி எடுத்துக்கோங்க, அங்கே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு ஜாஸ்தி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திமுகவை விட காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு. அப்போ அந்த இடத்துல காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்து போட்டியிடும் போது அவங்க வந்து அங்கே திமுகவை பலவீனப்படுத்துவாங்க. இதே அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா அந்த மாவட்டத்தில் அதிகப்படியான வெற்றிகள் நிறைய வாட்டி அவங்க கணிசமாக பெற்றிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, இப்போது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து விருதுநகர், இந்த இடம்லாம் பிரச்சனையாக இருந்தது, சிவகங்கைலாம் பிரச்சனையாக இருந்தது. ஸோ இந்த மாவட்ட அளவில் இந்த பிரச்சனையை சரி செய்யணும்னா நமக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட வந்தால் தான் இது செட் ஆகும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு சில விஷயத்துக்கு இறங்கி போகிறாரு. அதேமாதிரி ஐயா திரு டிடி விஜயநகரன் அவர்கள் ஒரு சில விஷயத்துக்கு இறங்கி போய் நோக்கம் வந்து திமுக வீழ்த்தணும் அப்படின்றதுல ஒன்று சேர்றாங்க. ஆனால் இவங்க இப்படி பிரிஞ்சு ஒருவேளை விஜய் அவர்களை நம்பி காங்கிரஸ் போகுது அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பெரிய பிரச்சனை. இப்போ சென்னையே எடுத்திங்கன்னா, சென்னை வந்து கிட்டத்தட்ட 1லேருந்து 36 தொகுதி எடுப்போம். அதாவது கிரேட்டர் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, அது போல் செங்கல்பட்டும் சேர்த்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட், அதாவது ஸ்வீப் கிட்டத்தட்ட மொத்தமாக அள்ளி ஜெயிச்சாங்க இந்த தேர்தலில். அப்போ ஒரு வலுவான கூட்டணி இருந்தது. இப்போ இதில் வந்து தாவேக்கா வந்து ஆல்ரெடி திமுக ஓட்டு சென்னை மாதிரி இடத்துல பிரிக்கிறாங்க அப்படின்றாங்க, கிராமங்களில் அதிமுக ஓட்டு பிரிக்கிறாங்கன்றாங்க. அப்போ இது என்ன ஆகிடும்னா திமுக எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து காங்கிரஸும் தாவேக்காவும் சேரும்போது திமுகவோட ஓட்டை அதிமுக ஓட்டை விட அதிகமாக எடுப்பாங்க. பிஜேபி ஓட்டை வந்து நீங்கள் பெருசாக பிரிக்க முடியாது. காரணம்னா அது அந்த கோர் இந்துத்துவ சம்மந்தமான விஷயம். அப்போ அந்த பிஜேபியோட ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதிமுகவுக்கு, அதிமுக ஓட்டோட டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அவங்க வாங்கின ஓட்டு போன வாட்டி வாங்கினாலுமே அவங்களுக்கு வெற்றி என்பது கிட்டத்தட்ட நிதர்சனம் ஆகிடும். இப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம இது மாதிரி பேசுவோன்னு நான் நினச்சி பார்க்கல ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி. ஏன்னா அப்போது நான் கேட்கும் போதெல்லாம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் திமுக கூட்டணி டாப் கியரில் போயிட்டுருக்குன்னு தான் நானுமே பேசியிருக்கேன். நான் அதை தான் சொன்னேன். பட் இயல்பு அப்படின்னு பார்க்கும்போது கிராமங்களில் ஒரு சில அரசியல் புரிந்தவர்கள் வந்து கூட்டணி கணக்கை பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ ஒருவேளை கூட்டணி உடையுதுன்னா அது அதிமுக கூட்டணி திரும்பி ஆட்சிக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தி கொடுத்ததாக பார்க்கப்படும். இல்லை, இப்போ வரைக்குமே ஒரு 4% அதிகபட்சம், அது இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியல, காங்கிரஸ்க்கு 4% இருக்குது அப்படின்றது வந்து அது அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் புதுசாக வந்திருக்காரு, அது ஒரு சைடு. விஜய் அவர்கள் எங்கேருந்து வருகிறாரு அப்படின்னா, 3வது முகம் என்பது ஒரு 30 வருஷமாக பேசப்படுது. ஐயா மூப்பனார் இருந்தாங்க, ஐயா வைகோ இருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்தார், மக்கள் நல கூட்டணி வந்தது, அப்புறம் மக்கள் நீதி மையம் ஆச்சு. அது அப்போ 3வது அணின்னும் போது 8லேருந்து 15 விழுக்காடு வாக்கு இருக்குது. எப்பயுமே இந்த 2 பேருமே எனக்கு பிடிக்காது, நான் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன். மேபி விஜய் அவர்களோட தாக்கத்தால் அது ஒரு 5% கூடுதுன்னா கூட காங்கிரஸ் கட்சி 3-4லேருந்து இன்னும் நான் சொன்ன மாதிரி ஒரு 2%, 26 நெட்டு அப்படியே அவங்க வாங்கினாங்க கூட 26%ல் நீங்கள் 2வது கூட வர முடியாது. 30-32% இருந்தால் தான் நீங்கள் போட்டியாளராக வர முடியும். 35 விழுக்காடுக்கு மேலே நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாக்கு வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அப்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் விஜய் அவர்கள் வாக்கு விகிதாச்சாரம் கூட்டி காட்டலாம். காங்கிரஸ்க்கு பாருங்கள் எங்களுக்கு இவ்வளோ ஓட்டு ஏறி இருக்குது அப்படின்னு கூட்டி காட்டலாம். ஆனால் வின்னபிலிட்டி சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு பார்க்கும்போது மேபி ஒரு 3லேருந்து ஒரு 5 எம்எல்ஏ ஜெயிக்கலாம். காங்கிரஸ் கட்சியில் ஒரு 2 பேர் ஜெயிக்கலாம், தாவேக்கால ஒரு 3 பேர் ஜெயிக்கலாம், மொத்தம் ஒரு 5 பேர் 6 பேர் ஜெயிக்கலாம், அவ்வளோதான். அதை வைத்து நீங்கள் புதுசாக, அதாவது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி 17 ஆல்ரெடி ஒன்று இடைத்தேர்தலில் போய்விட்டது. அந்த 17லேருந்து 7 கூட வராது தாவேக்காவோட கூட்டணி போனால். அதனுடைய அது அப்போ காங்கிரஸ்க்கு 17ல் ஒரு 10 போகுதுன்னா அது திமுகவுக்கு அங்கே போகாது, அது அதிமுகவுக்கு தான் போகும்.
அதான் நகரங்களில் வந்துட்டு ஆல்ரெடி அதிமுகவுக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. காங்கிரஸும் தாவேக்கா ஒன்று சேருதுன்னா நகரங்களில் விஜய் அவர்கள் வாக்குகளை வாங்கி கொடுப்பாரு. கிராமங்களில் தென் மாவட்டம் போன்ற இடத்துல திமுகவோட ஓட்டை காங்கிரஸ் பிரித்து எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டு கன்சாலிடேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஆல்ரெடி சட்டமன்ற தேர்தலில் 3-4% தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வித்தியாசம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சி ஓட்டு பிரியும் கொஞ்சம், மக்கள் நீதி மையத்தோட 8% ஓட்டு எங்கே போகுதுன்றது பார்க்கணும். இதெல்லாமே விஜய் இதையும் சேர்த்து தான் வாங்குவார். ஒவ்வொரு கட்சியிலேருந்து எடுப்பார் விஜய், ஒரே கட்சியிலேருந்து எடுக்க போகிறதில்ல. அப்போ திருப்பி மறுபடியும் அது வந்து என்னென்னா திமுக வர்சஸ் அதிமுகன்ற அந்த களம் வரும்போது பாராளுமன்ற தேர்தல்னு பார்க்கும்போது 6-7% விகிதாச்சாரம், சட்டமன்ற தேர்தலும் போது 3-4%. அப்போ இந்த 3-4% காங்கிரஸ் ஸ்ட்ரைட்டாகவே கூட்டணியிலேருந்து எடுத்து விஜய்க்கு பலம் சேர்க்கும் போது யாரை எதிர்த்து விஜய் பேச போகிறாரு? அதிகமாக திமுக எதிர்ப்பு தான் பேச போகிறார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக தான் திமுக எதிர்ப்பு, அந்த ஓட்டெல்லாம் நமக்கு வரும்னு நினைப்பாங்க. சரி, அவங்க கட்சி ஓட்டை வாங்கிட்டு அவங்க வேட்பாளரை நல்லா போட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு செய்யும். அப்படி ஒரு போட்டி வருது வேணால் அதிமுக வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பார்க்கலாம். இன்னைக்கு டெல்லியில் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துட்டு தெரிஞ்சிடும் நம்ம கூட்டணி தொடருதா இல்லை அடுத்த கட்டமாக என்ன செய்ய போறாங்கன்னு. உங்களுடைய இருவரின் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி.